அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் தாய்மை என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம். சுழற்கண்ணி, அழகான பெண், அந்த நாட்டின் இளையராணி. அதாவது ஒரு நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவீங்கன்னா சண்டை போடணும். என்ன சொல்லுவீங்க? சண்டை போடணும், அப்பதான் ஒரு நாட்டை பிடிக்க முடியும் இப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை, சதி செய்தும் அந்த நாட்டை பிடிக்கலாம். அப்படி ஒரு செய்யப்பட்ட சதிதான் இந்த சுழற்கண்ணி. அவள் சதியின் முழு உருவமாக இருக்கிறாள். அவ அந்த நாட்டு மன்னனை அவள் பக்கம் முதல்ல வளைச்சி போடுறாள். பாருங்க, நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னா முதல்ல மன்னனை வளைப்போம், அடுத்து இந்த ராஜ்யத்தையே வளைச்சிடுவோம் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆசை. இந்த மன்னனை ஆசை வார்த்தைகள் கூறி எப்படியோ இந்த மன்னனை தன்னுடைய காதல் வளையலை விட வச்சு இந்த மன்னனுடைய கனவு கன்னியாக மாறிவிட்டாள். ஆனால் அவளுக்கு அடுத்த திட்டம் என்ன? அந்த ராஜ்யத்தை பிடிக்கணும். இதுதான் முழுமையான திட்டம். ராஜ்யத்தை நேராக பிடிக்க முடியுமா? அந்த காலத்தில் பெண்கள் இல்லை, ஒரு ஆண் தான் அரசனாக அங்கே உட்கார முடியும். அதனால் தன்னுடைய மகனை அங்கே அரசனாக்கணும் அப்படின்னு அவள் விரும்பினான். ஆனால் அதுக்கு இடையூறாக 2 பேர். யார்? அரசி, பட்டத்து அரசி கோப்பெருந்தேவி, அவளுடைய மகன் இன்பசாகரன். இவங்க 2 பேரும் இடையூறு. இன்பசாகரன் மூத்த மகன் இருக்கும்பொழுது இளையவராணியினுடைய மகனை யாராவது அரசனாக்குவாங்களா? ஆக்க மாட்டாங்க. அதனால இந்த இளைய மூத்த ராணியினுடைய மகன் கோப்பெருந்தேவியினுடைய மகன் இன்பசாகரன் அவன் சாக வேண்டும். அதற்கு சதி திட்டம் திட்டா. யார் கூட சேர்ந்துன்னா தீச்சன்யன். தீச்சன்யன் யாருன்னா அந்த இளையராணி சுழற்கண்ணிக்கு மைத்துனர் முறையா வரும், தூரத்து உறவினர். அங்க அவருக்கான வேலை அரண்மனையில அரசருக்கு மெய்காப்பாளர் தான். ஆனா அவரு யாரோட மெய்ய காத்துட்டு இருக்கிறாருன்னா இந்த சுழற்கண்ணியினுடைய மெய் மேலதான் அவருக்கு ஒரு கண்ணு, இவளோட உடல் மேலதான் அவருக்கு ஒரு கண்ணு. அதனால 2 பேரும் சதி திட்டம் தீட்டி தான் உள்ள வந்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் ராஜ்யத்து மேல ஆசை, அதனால மன்னர் மேல ஆசை இருக்கிற மாதிரி நடிக்கணும். இன்னொரு பக்கம் தீச்சன்யன் மேல காதல். யாருக்கு? சுழற்கண்ணிக்கு. ஒரே நேரத்தில் 3 விஷயங்கள் மேல் அவருக்கு பற்று இருக்கு. அதனால இப்ப இவ எப்படியாவது ஒரு சதி திட்டம் போட்டு நாம இந்த அரண்மனையை நம்ம பிடிச்சிடணும், இவனை கொலை பண்ணிடணும்னு பேசும்போது தீச்சன்யன் சொல்றான், பொடிப்பையன் இன்பசாகரன் ஒரு பொடிப்பையன், சின்ன பையன், அரும்பு அப்படியே செடியிலேருந்து கிள்ளி போடுற மாதிரி கிள்ளி போட்டுடலாம். ஆனா அவ்வளோ லேசுப்பட்ட வேலையா? அவன் இருக்கிற இடம் அரண்மனை. அதனாலதான் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா அவனுக்கெல்லாம் ஒரு தூசு மாதிரி ஊதி தள்ளிடுவான் அவனெல்லாம் நான், அந்த பையனை. ஆனா அரண்மனையில் அவ்வளோ பாதுகாப்போட இருக்கிறான். அதனால அவசரப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது. மரணம் இயற்கை மரணமா இருக்கும். அதுக்கான நான் ஒரு திட்டத்தோட வரேன். இதுக்கு என்ன இந்த திட்டத்துக்கு எனக்கு கிடைக்கணுன்னே, உனக்கா தனிப்பட்ட முறையில் வழக்கம் போல உனக்கு ஒரு ஆசை விருந்து நான் வச்சிடுறேன். யார் சொல்றது? சுழற்கண்ணி சொல்றா. இவங்க 2 பேரும் இப்படி சதி திட்டம் தீட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மன்னர் அந்த பக்கமா வர்றாரு. மன்னர் வந்த உடனே இவங்க கலைஞ்சிடுறாங்க. எப்பயும் போல கலைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் சென்று இந்த சுழற்கண்ணி சொல்றா, எவ்வளோ நாள் தான் நீங்க என்னையே கொஞ்சின்னு இருப்பீங்க? என்னதான் இருந்தாலும் இந்த நாடும் நகரமும் உங்களை தப்பா பேசாதா? மூத்தவள் ஒருத்தி இருக்கிறா உங்களுக்கு, கோப்பெருந்தேவி. அவளைக்கிட்ட நீங்க போய் பேச மாட்டீங்களா? அவளோட நீங்க கூடி இன்பமா இருக்க மாட்டீங்களா? இது தவறு இல்லையா? அவளும் என்ன போல ஒரு பெண் தானே, எனக்கு சகோதரி தானே அப்படின்னு மன்னர்கிட்ட சொல்றா. மன்னர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுமா? எப்படியாவது நல்ல பேர் எடுத்தாதான் சதி திட்டத்தை நல்லபடியா நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக இன்பசாகரன் அவனை பிடிச்சி அவனை கொஞ்சி அவனுக்கு விளையாட்டு காட்டி அவனுக்கு சோறு ஊட்டி நெஞ்சில விஷத்தை வச்சு கொண்டு சோறு ஊட்டுறான். சோறு ஊட்டி இந்த பையனை ஆசையா வளர்க்குறான். இந்த பையனும் அவளுடைய வஞ்சகம் தெரியாம இந்த பிஞ்சு மனம் அவளோட அம்மா 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 என்று, சின்னம்மா என்று கூட சொல்லாமல் அம்மா அம்மா என்று சொல்லு,
அவளையே பிடிச்சு பிடிச்சு சுற்றிட்டு அவள் பின்னாடியே சுற்றி வரான். ஒரு நாள் தீட்சண்ணி இந்த பையனுக்கு ஒரு குழல் ஒன்று பரிசு கொடுக்குறான். ஊதி பழகிறதுக்கு பரிசு கொடுத்த உடனே இந்த சுழற்கண்ணி இந்த பையனுக்கு, இது எப்படி, இதுல இருந்து ஒரு அருமையான ஒரு பாட்டு நான் உனக்கு கற்றுத்தரேன், இதை மட்டும் நீ இந்த குழல்ல வாசிச்சிட்டினா உன் முன்னாடி மயிலெல்லாம் வந்து, எங்க இருக்கிற மயிலெல்லாம் வந்து உன் முன்னாடி ஆடிக்கிட்டே இருக்கும், நீ கண்ணை மூடி இந்த ராகத்தை வாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை ஒன்று கற்றுக் கொடுக்குறான். இவனும் அதை 2-3 நாள்ல இந்த பையன் பழகப்படுத்தி இந்த பாட்டை நல்லா வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். இனிமே என்ன, என் கண்ணே, என் செல்லமே அப்படின்னு கொஞ்சரா சுழற்கண்ணி. எதற்கு சொல்லுவாங்க, கோழி வளர்க்குறது கொஞ்சறதுக்கு இல்லை, ஆடை வளர்க்குறது அழகு பார்க்கறதுக்கு இல்லை, ரெண்டையும் அறுத்து தின்றதுக்கு தான்வாங்க. அதை மாதிரி இவளோட கொஞ்சல் எல்லாம் எதுக்குன்னா இவனை வந்து சாகடிக்கணும், அதுதான் திட்டம். இப்போ அவ திட்டப்படி இவ ஒரு பாட்டை வந்து கற்றுக் கொடுத்துட்டா. இந்த பையன் என்ன பண்ணுறான், தோட்டத்தில் போய், அரண்மனை தோட்டத்தில் போய் நின்று நல்லா வந்து ஆழ்ந்து அந்த குழல்ல பாட்டு வாசிக்கிறான். வாசிச்சா அவன் முன்னாடி மயில் வந்து ஆடலை, பாம்பு, விஷப்பாம்பு படம் எடுத்து ஆடுது. அந்த பாம்பு அந்த பாட்டோட இசையில மயங்கி அவன் முன்னாடி நின்று படம் எடுத்து நல்லா ஆடிக்கிட்டே இருக்கு. இந்த பாட்டை நிறுத்தினா பாம்பு கொத்திடும் பையனை. அந்த பாம்பு அவ்வளோ ஒரு உற்சாகமான ஒரு நடனம். இதுதான் அந்த சதி திட்டம். யார் திட்டினது? தீட்சணையும் சுழற்கண்ணியும் தீட்டின சதி திட்டம் இது. என்ன, இந்த சதிப்படி இந்த பாட்டை பாடினா மயில் ஆடாது, பாம்பு படம் எடுத்து ஆடும், இவன் பாட்டை நிறுத்தும் போது பாம்பு கொத்தும், குழந்தை மரணம் இயற்கை மரணமா இருக்கும். அப்புறம் கோப்பெருந்தேவி குழந்தையினுடைய இயக்கத்திலே அவளும் செத்து போக போறா. நான் தான் பட்டத்து ராணி, என் மகன் தான் அரசன், நாடு என்னுடையது. இது யாருடைய ஆசை? சுழற்கண்ணினுடைய ஆசை. இவ ஆசைப்படியே நடந்துட்டு இருக்கு. அந்த நேரம் கோப்பெருந்தேவி எங்க இருந்தோ பாட்டு சத்தம் கேக்குது. என்ன இப்படி ஒரு இனிமையான இசைன்னு அங்க மயில் போச்சா இல்லையே தெரியல. இந்த வண்ண மயில் கோப்பெருந்தேவியும் அங்க போய் பார்த்தா அந்த மகன் வந்து ஆபத்துல இருக்கிறத அறிஞ்சா. ஐயோ மகனே அப்படின்னு கத்தலாம் தோணுது, ஆனா செய்யலையே. ஏன்? ஒரு நிமிஷம் உஷாரானா. அவ சுதாரிச்சுக்கிட்டு, இப்ப நம்ம சத்தம் போட்டா பையன் நிறுத்திடுவான், நிறுத்தாத, ஊது ஊது ஊதுன்னு தொடர்ந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறா. இந்த மகனும் தொடர்ந்து ஊதிக்கிட்டே இருக்கிறான். இந்த சிறுவன் இன்பசாகரன் தொடர்ந்து குழலை ஊதிக்கிட்டே இருக்கிறான். ஊதிக்கிட்டே இருக்கும்போது இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா உற்சாகமா படம் எடுத்து, நல்ல உயர படம் எடுத்து நல்லா ஆடிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த பையனும் பயந்து போயிட்டு புல்லாங்குழல் ஊதுறத நிறுத்துறான். சரியான நேரத்துல இந்த தாய் குறுக்க வந்துடுறான். பாருங்க, தாய் பாசம். பிள்ளைக்கு சோறு ஊட்டி, உயிர் கொடுத்து, பால் ஊட்டி, சோறு ஊட்டி, நெய் ஊட்டி வளர்த்த தாய் அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னா எந்த நிலையையும் அவ வந்து அடைவா. அதனுடைய உயர்நிலை தான் இந்த மரணம். இந்த கோப்பெருந்தேவி இன்னைக்கு தான் குழந்தைக்காக தன்னுடைய உயிரையவே கொடுக்க துணிஞ்சிட்டா. இந்த பாம்பு அவளை தீண்டிட்டு அங்கிருந்து ஓடிடுச்சு. அலறல் சத்தம் கேட்டு மன்னர் வந்து வாளால பாம்பை வெட்டிட்டு கோப்பெருந்தேவியை வந்து கையில ஏந்திக்கிட்டு, ஐயோ என் அருமை மனைவியே அப்படின்னு கதறி அழுகுறாரு. அவ சொல்றா, எந்த ஒரு சூழ்நிலையும் நம் மகனை வந்து கைவிட்டுறாதீங்க, இன்பசாகரனுடைய வாழ்வு இனி உங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு மகனை மன்னன் கையில பிடிச்சு கொடுத்துட்றா. இந்த சதி திட்டம் சற்று நேரத்துல எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சு. ஓட்டம் முடிக்கிறாங்க. தீட்சண்யனும் சுழற்கண்ணியும். சும்மா விடுமா சட்டமும் அரண்மனையும் சும்மா விட்டுடும்னு நினைக்கிறீங்களா? விடவே விடாது. ஆனா இந்த மன்னன் ஒரு நொடி, ஒரே ஒரு வினாடி அவன் சீக்கிரமா வந்திருந்தான்னா இந்த பாம்பை வெட்டி ராணியும் காப்பாத்திருக்கலாம், குழந்தையும் காப்பாத்திருக்கலாம், இன்பசாகரனையும். ஆனா அப்படி நடக்கல. காலம் இந்த தாய்மையினுடைய அருமையை உணர்த்தணும் அப்படின்றதுக்காகவே மன்னன் வருகை தாமதமாகவும் இந்த தாயோட வருகை முன்னையே நடந்தது. ஆனா இந்த தந்தை இந்த பாம்பை பார்த்துருந்தாருன்னா வாளை எடுத்து வெட்டணும்னு தான் நினைச்சிருப்பாரு, தவிர தான் குறுக்க போயிட்டு பிள்ளைய காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டார். ஆனா தாய் இந்த பாம்பை பிடிக்கணும்னு, பாம்பை கொல்லணும்னு நினைக்கல, தன் பிள்ளையை தீண்டி விடக்கூடாது. இது மட்டும்தான் இந்த தாய் நினைச்சது. இதுதான் தாய்மையினுடைய உயர்வு.